ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் ஷெஜின் இனிய வணக்கம். இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சாட்டர்டே என்ன மாதிரி விஷயங்கள் வீட்டில் பண்ணேன் அப்படிங்கிறத ஒரு சின்ன வீடியோவாக எடுத்திருக்கேன். ஸோ சாட்டர்டே சண்டே எனக்கு எப்போவுமே லீவு தான். ஏதாவது லோக்கல் ஹாலிடேஸ் அப்புறம் விட்டாங்கன்னா அதுக்கு மட்டும்தான் சாட்டர்டே வந்து ஒர்க்கிங் டே இருக்கும். அதர்வைஸ் எனக்கு வந்து எப்போவுமே சாட்டர்டே சண்டே லீவ்ஸ் தான். ஸோ இன்னைக்கு வந்து மார்னிங் நான் என்ன மாதிரி விஷயங்கள் பண்ணேன், ஃபுல் டே என்ன மாதிரி விஷயங்கள் நான் வந்து பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத ஒரு குட்டி விலாகாக எடுத்திருக்கேன். என்னோட சேனலை முதல் தடவை பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். சாட்டர்டே மார்னிங் ஒரு 7:30க்கெல்லாம் எந்திரிச்சாச்சு. ஏன்னா பொண்ணுக்கு வந்து ஸ்கூல் இருந்துச்சு, பையனுக்கு வந்து லீவ் தான், எக்ஸாம்லாம் முடிஞ்சாச்சு. பொண்ணுக்கு வந்து இன்னும் இருக்குது. ஸோ வந்து காலையில் எந்திரிச்சு அவளுக்கு டிஃபன் எல்லாம் பண்ணி கொடுத்து ஸ்கூல்ல எல்லாம் கொண்டு போய் விட்டுட்டு வந்தாச்சு. வந்துட்டு வீடை க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெட்டை எல்லாம் நீட்டாக ஒதுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு வாரத்துக்கான எல்லா சாரீஸு ட்ரெஸ் எல்லாமே துவைச்சது அப்படி அங்கங்கேயே இருந்துச்சு. ஸோ அதையெல்லாம் வந்து நீட்டாக மடித்து வைக்கலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணேன். அப்போ தான் வீடை ஒதுக்குனா தான் நமக்கு வந்து மற்ற வேலையே ஓடும். ஸோ வந்து பெட்டை நீட்டாக அரேஞ்ச் பண்ணிவிட்டு சாரீஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணலாம் அப்படின்ட்டு அதை வந்து சாரீஸை வந்து அரேஞ்ச் பண்ண போகிறேன், மடித்து வைக்க போகிறேன். இங்கே வந்துட்டு தூத்துக்குடியில் வெயில் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கிறதுனால நான் இந்த வீக் ஃபுல்லாக வந்து காட்டன் சாரீஸ் மட்டும்தான் கட்டினேன். ஸோ நான் இப்போ வந்து அடுக்கி வைக்கிற சாரீ எல்லாமே வந்து காட்டன் சாரீஸ் தான். ரொம்ப ஆஃபீஸுக்கு நமக்கு கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும், ஒர்க் பண்ணுறதுக்கும் எல்லாத்துக்குமே வந்து சம்மர் டைமில் நம்ம கட்டுறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ வந்து இந்த 5 டேஸும் வந்துட்டு நான் வந்து காட்டன் சாரீ மட்டும் தான் கட்டினேன். இதில் ஒவ்வொன்றாவது தான் மடிக்க போகிறேன். சாரீஸு, குட்டீஸோட ட்ரெஸ்ஸு எல்லாமே வந்து மடிச்சு வச்சாச்சு. அதுக்கப்புறம் அடுத்த வேலையை ஸ்டார்ட் பண்ணணும். இன்னும் வந்து நிறைய ட்ரெஸ் எல்லாம் வாஷ் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ வாஷிங் மிஷினில் அதெல்லாம் போடணும். மிஷின்லேயும் ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் போட்டாச்சு. ஸோ வாஷ் பண்ணுறதுக்கு. ஸோ அது எப்படியும் 1 ஹவருக்கு மேலே ஆகும் க்ளீன் ஆகி வாஷ் பண்ணி வர்றதுக்கு. ஸோ அது வேலையை பார்க்கட்டும். ஹை ஸ்பீடில் ஓடிட்டுருக்கு. ஸோ அதுக்கடையில் வந்து லஞ்ச் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். ஸோ ஃபிஷ்ஷு, அதுக்கப்புறம் வந்து சாம்பார்லாம் இருந்துச்சு. ஸோ அதை வச்சு அன்னைக்கு லஞ்சை வந்து மேனேஜ் பண்ணியாச்சு. அவள் பாப்பாவுக்கு வந்து டிஃபன் தான் அன்னைக்கு கொடுத்து விட்டுருந்தேன். ஸோ வந்துட்டு எங்களுக்கு 2 பேருக்குமே மட்டும்தான் இது. பையன் வந்து பார்த்திங்கன்னா இடையில கார்ட்டூன் நம்மளையெல்லாம் டிவி பார்க்குறதே விட்டுறதில்ல. ஸோ அவனோட ராஜ்யம்தான், அவன் தான் ஃபுல்லாக உட்காந்து வாட்ச் பண்ணிகிட்டு இருப்பான். நமக்குலாம் அங்கே இடமே கிடையாது. சொல்லப்போனால் டைமும் இருக்காது மற்ற வேலை பார்க்குறதுல. இந்த வாரம் வந்து நான் வேர் பண்ண சாரீஸ் எல்லாம் வந்து இதுதான். இந்த காட்டன் சாரீஸ் தான், ரொம்ப கம்ஃபர்டபுள். இன்னொரு வீடியோவில் போடுறேன் என்னோட காட்டன் சாரீஸ்லாம் என்ன ஏதுங்கிற விவரத்தை வந்து ஒரு வீடியோவில் போடுறேன். ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் இந்த வெயில் கட்டுறதுக்கு. உங்களுக்கு எந்த மாதிரி சாரீஸ் கட்டுறதுக்கு ரொம்ப பிடிக்கும்? ஒர்க்கிங் உமன்ஸ் ஆகட்டும், வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃப் ஆகட்டும், உங்களுக்கு என்ன மாதிரி சாரீஸ் பிடிக்கும்னு இந்த கமெண்ட்ல சொல்லுங்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் அடுத்த வேலை பண்ணணும். இன்னும் நிறையவே இருக்கு. உமன்ஸுக்கு எப்போவுமே வீட்டில் வேலை இருந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, வீடை க்ளீன் பண்ணணும். ஸோ வீடை தூக்க போகிறேன், பெருக்க போகிறேன். இதை பண்ணிட்டு அதுக்கப்புறம் இன்னும் நிறைய வேலை எனக்கு இருந்துகிட்டே தான் இருக்கும். எனக்கு மட்டும் இல்லை, எல்லா லேடிஸுக்குமே இந்த மாதிரி ஒர்க்கு தான் இருந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ வீடை க்ளீன் பண்ணுறேன். க்ளீன் பண்ணிட்டு அடுத்த வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். இங்கே ஏதாவது ஒர்க் பண்ணும்போதே கிச்சனில் ஏதாவது ஒர்க் பண்ண வேண்டியது அப்படியே அடுப்பில் சிம்மில் எல்லாம் வச்சுட்டு வந்துடுவேன். ஸோ அந்த வேலையும் நடக்கும், இந்த வேலையும் நடக்கும். இல்லைன்னா இதை முடிச்சுட்டு தான் அதை பண்ணோம்னா சத்தியமாக எந்த 2 வேலையுமே ஒழுங்காக முடியாது. ஸோ இதையும் அது பேலன்ஸ் பண்ணுற மாதிரி பண்ண வேண்டியதுதான். ஸோ ட்ரெஸ் எல்லாம் வந்து வாஷ் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இனி வந்து இதை காய போடுற வேலை தான். ஸோ ஒவ்வொன்றா இந்த ட்ரெஸ் எல்லாம் இந்த பக்கெட்டில் மாற்றிட்டு வெளியே போய் வந்துட்டு காய போட வேண்டியதுதான். ஸோ ட்ரெஸ் எல்லாம் ஒவ்வொன்றா எடுத்து காய போட்டுட்டு இருந்தேன். இதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் குளிச்சுட்டு தான் இனி சாப்பிடணும். சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு திருப்பி வந்து பாப்பாவை ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வர போகணும். கூட்டிகிட்டு வந்துட்டு ஒரு 4 to 6 வந்து எனக்கு ஆஃபீஸில் வந்து சின்ன ஒர்க் இருக்குது. ஸோ வந்து ஃபோக் சம்மந்தமாக ஒரு வந்து கோர்ஸ் நடக்கும். அதில் வந்து கோஆர்டினேட்டராக இருக்கேன். ஸோ அதில் வந்து கண்டிப்பாக போயாகணும். ஸோ 4 to 6 வந்து நான் அதுக்கு போகணும். போயிட்டு 6 o'clock தான் திருப்பி வீட்டுக்கு வருவேன். ஸோ இந்த வேலையெல்லாம் கடகடு முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு அங்கே போக வேண்டியதுதான். ஸோ ட்ரெஸ் எல்லாம் வந்து சூப்பராக வந்து காய போட்டாச்சு. இனிமேல் குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு ஒரு 3:30க்கு வந்து பாப்பாவை கூப்பிட்டுட்டு வீட்டில் விட்டுட்டு திருப்பி நான் வந்து ஒர்க் போவேன். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். until then bye from ஷெஜி.